ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நேற்று வந்து ஒரு ப்ராங்க் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகிருப்போம், ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிருப்போம். அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வெளிப்பட்டுச்சு. என்னென்னா, உண்மையிலேயே யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு வன்மம் இருக்கோ அதை வந்துட்டு அவங்க அங்கே கக்கட விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, தர்ஷிகா வந்து முத்துக்குமரன் கிட்ட உனக்கு வக்கு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு தர்ஷிகாவுக்கு முத்துக்குமரன் மேலே எவ்வளோ பெரிய வன்மம் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வெளிப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்யாவுக்கும் ராணுவுக்கும் இருக்கிற விஷயங்கள் அங்கே வெளிப்பட்டுச்சு. முக்கியமாக இன்னொன்று ராணுவ மேலே ஜாக்லினுக்கு இருக்கிற ஒரு வன்மம் எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, உள்ளே வந்துட்டு சிவகுமாரும் ஜாக்லின் வந்து ராணுவ வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பண்ணியிருக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு ராணுவ வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு 2வது வாரம் ஏற்கனவே என்னை 7 பேர் வந்து குத்திருக்காங்க, எனக்கு ரொம்ப வருத்தம் பயமாக இருக்குது, வெளியில் என்னை பார்க்குறவங்க என்னை என்ன நினைப்பாங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு இங்கே வேறு மக்குன்னு சொல்லி என்னை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறாங்கன்னு சொல்லி பேசியிருப்பார். அவர் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானப்பா எதாவது பண்ணோம், நீ இப்படி பண்ணுறதுனால எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு அருண்லாம் பேசிகிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஜாக்லினும் சிவகுமார் வந்துட்டு புத்திமதி சொல்லுவாங்க, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவங்க ஜாக்லின் கூட என்னை வெறுக்கிறாங்க, இவங்க ஒரு குரூப்பாக வச்சுருக்காங்க, நான் கிட்ட போனால் என்னை பேசுகிறதே இல்லை, நான் போனால் அப்படின்னு ஐஸாக ஒதுங்கி போயிடுறாங்க அப்படின்போது சிவகுமார் இல்லைப்பா நம்மளாம் இப்போலாம் இப்போ வந்திருக்கோம், அவங்களாம் முதல்லேருந்தே இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லை நான் உங்களுக்கு தெரியாது இவங்க என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்டா உன்னை வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல, நீ வந்து எங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிற, அப்புறம் நாங்கள் எப்படி உங்களை சேர்த்துக்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஆடாடாடா டே, அப்போது உங்களுக்கு ராணுவம் பிடிக்கல, அதை இங்கே வந்து வளரிட்டீங்க. அவருக்கு அது ஒரு கேட்ச் ஆகிருக்கும். ஏன்னா அவர் சும்மா நடிக்கிறான்ற விஷயங்கள் தெரியும், இது வந்து பிக் பாஸ் கொடுத்தது. அது மூலமாக யார் யாருக்கு இவர் மேலே கோவங்கள் இருக்குன்றதை இவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அவருக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஜாக்லின் வந்துட்டு கொஞ்சம் மாறி தான் பேசிகிட்டு இருக்காங்க, எப்போ வந்துட்டு எப்படி மாறுறாங்கன்ற விஷயங்களே தெரியல. இதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாவம் அவங்க கதறி எழுத விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்து சும்மா நடிக்கிறாங்க, 2 வாட்டி கேமராவை பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு, எல்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க, நீங்கள் என்ன இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க அவங்க வந்து கஷ்டப்பட்டு அழுதாங்கன்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அழுதாங்க, ஃபீல் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு டப்புன்னு வாய் தவிர வந்துட்டு ராணுவ மேலே இருக்கிற விஷயங்களை வந்து டக்குன்னு வளரிட்டாங்க. உங்களுக்கு ஜாக்லினை பிடிக்குமா இல்லை ராணுவ பிடிக்குமா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.